ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இதில் நம்ம ஜீசஸோட லவ் ஸ்டோரி பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவருடைய அப்போஸ்தலரான யாக்கோப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இவர் சீடருடைய இயேசுவினுடைய சீடராக இருந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இயேசுவினுடைய உறவுக்காரர் கூட சொல்லலாம். யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜான் என்கிற யாக்கோப்பு. ஸோ இந்த இயேசு ஏன் யாக்கோப்பை சூஸ் பண்ணார் அப்படின்னு தெரியுமா? தன்னுடைய அம்மா மேரியை பாதுகாத்து கொள்வதற்காக யாக்கோப்பை சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தனக்கு பிறகு தன் தாயை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பை யாருக்கிட்ட அதிகமாக ஒப்படைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜீசஸ் ஜான் கிட்ட ஒப்படைக்கிறார், யாக்கோப்பு கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஸோ யாக்கோப்பு தான் மேரிக்கு கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருக்காங்க. ஏன்னா ஜீசஸ் மரண தருவாயில தன் தாயை பார்த்து கொள்ளும்படி கட்டளை இடுகிறார். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜான் என்கிற யாக்கோப்புக்கு. ஸோ அது அவருடைய மிகப்பெரிய பணியாகவே இருந்தது அவருடைய வாழ்நாளில் யாக்கோப்புக்கு. அதுக்கப்புறம் இந்த யாக்கோப்போடைய பகுதியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஸ்பெயின் இருக்கக்கூடிய அந்த பகுதி. ஸோ ரஷ்யா, யூரோப், இந்த ஐரோப்பிய கண்டங்களில் தான் இவங்களுடைய புகழ் அதீதமாக பரவுது. இவர் யாக்கோப்பு, ஜான், ஜேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பகுதியில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்பெயின் பகுதியில். அடுத்து இவருடைய பகுதி எங்கே விரிவடையுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டம். ஸோ யாக்கோப்புக்கு ஸ்பெயின் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய புகழ் விரிவடையுது. அடுத்து ஆப்பிரிக்க பகுதியில் அவருடைய புகழ் அதீதமாக விரிவடையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பிறந்த நாளையே ஒரு தேசிய அளவிலான ஒரு அரசாங்க விடுமுறையாகவே அறிவிக்கிறாங்க ஆப்பிரிக்க கண்டத்தில். இதன் முதல்ல அந்த ஆப்பிரிக்காவினுடைய அரசமை பொறுப்பை யார் ஏற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அல்ஃபோன்சா அப்படிங்கிற ஒரு பர்சன் அந்த ஆப்பிரிக்க கண்டத்துக்கு முதல்ல தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. அவங்க காலகட்டத்தில் தான் இந்த யாக்கோப்பு ஜானுடைய பிறந்த நாளை என்ன பண்றாங்க அப்படின்னா அரசாங்க பொது விடுமுறையாக அறிவிக்கிறாங்க காங்கோ அப்படிங்கிற ஒரு மாகாணம். அடுத்து இப்ப இருக்கக்கூடிய ஹெய்சி, போர்த்தோ ரிக்கோ அப்படிங்கிற பகுதியெல்லாம் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடியது. இந்த பகுதிகளில் ஜான் யாக்கோப்பு அவருடைய புகழும் அவருடைய பிரதரான ஜேம்ஸ் யோவானுடைய புகழும் அதீதமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆப்பிரிக்க தலைநகரங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாகாணங்கள் எல்லாத்துலேயுமே இவர்களுடைய புகழ் இன்றளவும் பரவிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இயேசுவினுடைய சீடராக அவருடைய உறவுக்காரர்களாக அவர்கள் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் இன்றளவும் அந்த மக்களிடையே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாவலராகவும் இன்றளவும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த யாக்கோப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வேற ஒரு சீடரோட சந்திப்போம். நன்றி.